ஹலோ சோல்ஜர்ஸ், ஜிடிஏ கேம் சீரிஸ்ல எங்க போனாலும் வடக்கன் சொல்லி பத்துறானுங்களே சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ஜிடிஏ கேம் சீரிஸ்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் ஜிடிஏ வைஸ் சிட்டி தான். ஏன் அப்படின்னா அந்த கேம் தான் எல்லா லோ எண்ட் பிசியுமே எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் சென்டர் இருக்கும் இல்லையா, பிளே ஸ்டேஷன் சென்டர், அதுக்குள்ளே போட்டு அடி அடிச்சிருப்போம் இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டியை. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி பிளே ஸ்டேஷனையும் தாண்டி இந்த கேம் மொபைலையும் இருக்குது. ஆனால் மொபைலில் இருக்கிற கேமும் பிசி இருக்கிற கேமும் ஒரே கேமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதான் இல்லவே இல்லை. ஆக்சுவலி மொபைலில் இருக்கிற கேமுக்கும் பிசி இருக்கிற கேமுக்குமே வந்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன வித்தியாசங்கள், அது எந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மொபைல் வெர்ஷனுக்கும் ஜிடிஏ வைஸ் சிட்டியோட ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் தான் வந்து போட்டி. அதாவது இதில் மாடிலாம் கிடையாது, வெறும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா இருக்கும் இல்லையா, அந்த ராவான ஒரிஜினல் கேமை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதை சொல்கிற பாயிண்ட்டை கேட்டு ப்ரோ மாடு போட்டாலே வரும் ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து ஒரிஜினல் கேமுக்கும் இந்த ஒரிஜினல் கேமுக்கும் தான் வந்து போட்டி. சோல்ஜர்ஸ் ஓவராக பேச போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜிடியோட ஃபேன்ஸோ, யாரெல்லாம் ஜிடிஏ வெரியன்ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஜிடிஏ பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிடிஏ வீடியோஸ் சொன்னோம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சோல்ஜர்ஸ் ஓவராக பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்சர். ரெண்டு கேமும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே பிசியை விட மொபைல் வெர்ஷனில் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து நான் வந்து கவனிச்சிருந்தேன். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா மாடல்ஸ் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் ஜிடிஏ வைஸ் சிட்டியில் ஏகப்பட்ட மரம், ஏகப்பட்ட செடி இருக்கும் இல்லையா, அந்த செடியை நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசி வெர்ஷனில் பிக்சட் ஆகிறத பார்க்க முடியும். அதாவது வந்து டெக்ஸ்சர் குவாலிட்டிலாம் இருக்காது. ஆனால் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தோட டெக்ஸ்சரை பார்க்கறதுக்குமே நல்லாவே இருக்குது. ஹை குவாலிட்டி டெக்ஸ்சரை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. காரணம் அது ஒரு பழைய கேமு. எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செடிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்சர்ஸ் வந்து பயங்கர குவாலிட்டி தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க அது வந்து பிசி, இந்த பக்கம் பாருங்க அது வந்து மொபைல். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பிசி வெர்ஷனை விட மொபைல் டெக்ஸ்சர் பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் செர்வர் டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னாலும் பிசியை விட மொபைல் டெக்ஸ்சர் வந்து பார்க்க பக்காவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா செவுத்து மேலே வந்து செடி முளைச்சிருக்கும். அது செடி வந்து உள்ள போற மாதிரி அந்த காலத்துல பண்ணிருப்பாங்க. அது வந்து பிசி வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் சரியா பண்ணாம அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனா மொபைல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. என்ன ஷார்ப்பு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் வந்து பெருசாக இல்லை. சில வந்து கீழே பாருங்க வட்டமாக ஓவல் மாதிரி இருக்குது. இவ்வளோதாக்கே தவிர பெருசாக வந்து ஷேடோஸ் காஸ்ட் ஆகவே இல்லை. அதை ஏற்றுறதுக்கும் ஆப்ஷனும் இல்லை. ஆனால் மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் அப்படியே விழுது. திருத்தமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம டாம் ஷேடோ வந்து அப்படியே காஸ்ட் ஆகுது, பார்த்தாலே தெரியும். ஸோ அது மொபைல் வெர்ஷனில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாமல் எக்ஸ்போசரையும் சேச்சுரேஷனையும் இஷ்டத்தை ஏற்றி வச்சிருக்கானுங்க. மொபைல் வெர்ஷனில் நீங்கள் பிரைட்னஸை ஏற்றினாலும் சரி கம்மி பண்ணாலும் சரி, இந்த சேச்சுரேஷனை மட்டும் உங்களால் வந்து கம்மி பண்ணவே முடியல. அப்படியே மொட்டை தான் தெரியுது. ஸோ அது வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியவே இல்லை. அடுத்தா பார்க்க போகிறது மாட்ஸ். பிசி வெர்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிடிஏ வைஸ் சிட்டிக்கு ஏகப்பட்ட மாட்ஸ் இருக்குது. அதான் சொன்னால் வந்து சூப்பர் ஹீரோ மாடு, நீச்சடிக்கிற மாடு, அப்புறம் வண்டி ஓட்டுற மாடு, எடிட்டர் மாடு இல்லை மாடிஃபிகேஷன். பாஸ் அப்படின்னா இந்த மாடு இல்லையா, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாட்ஸ் பிசிக்கு இருக்கு. ஆனால் மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொற்பமான அளவு மட்டும்தான் வந்து மாட்ஸே இருக்கு. உதாரணம் சொன்னா அப்படின்னா ஸ்கின்னை மாத்துறது, அப்புறம் வந்து சீட் போடுறது, அவன் வந்து கிளியோ சீட் வேணும் அப்படின்ட்டு தான் வந்து ரொம்பவே கம்மியான மாட்ஸ் மட்டும்தான் மொபைலுக்கு இருக்கு. ஆனால் பிசிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடல் போன்ற மாட்ஸ் வந்து கொட்டி கிடக்குது. நீங்க வந்து பில்டிங்கே மாத்திக்கலாம், காரு மாத்திக்கலாம், அப்புறம் தாமிர சீப்பிக்கலாம், அவரையே மாத்திக்கலாம். அப்புறம் அவர் வந்து சூப்பரா ஆகலாம், அவர் வந்து பறக்க விடலாம். உண்மை சொல்ல அப்படின்னா நம்ம தலை நீச்சடிக்கே தெரியாது. ஆனால் இந்த மாடு மூலியமா வந்து தலை நீச்சடிக்க வைக்கலாம். நீச்சடிக்கிறது என்ன, தலையில வந்து விண்வெளியே பறக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு மாட்ஸ் எல்லாம் வந்து பிசிக்கு இருக்குது. ஆனால் மொபைலுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. அடுத்த பார்க்க போறது சீட்ஸ்.
GTA Vice Cityயோட பிசி விஷயம் சரி கன்சோல் விஷயம் சரி சீட் போடுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தண்ணிப்பட்ட பாடு மாதிரி நம்ம சீட் போட்டு போயினே இருக்கலாம். அதான் சொன்னா அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சீட்டுக்காகவே பேர் போன கேம் தான் வந்து நம்ம GTA. உதாரணத்துக்கு CS போட்டிங்க அப்படின்னா தலைவன் வந்து தண்ணி மேலேயே கார் ஓட்டு போவாரு. எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. ஆன் ஸ்பீட் போட்டிங்க அப்படின்னா தலைவனை கையிலே பிடிக்க முடியாது, பயங்கர ஸ்பீடா ஓடுவாரு. ஃபன்னி மேன் போட்டிங்க அப்படின்னா அவர் சுற்றி ஒரு பொண்ணுலாம் ஆயிடும், மனுஷன் மந்தன் ஆயிடுவார். அவனா நீ இல்ல அப்படின்னா தலைவர் சிலிமசம் பண்ணி ஊருக்குள்ள பஞ்சாயத்து வாங்கிட்டாரு அப்படின்னா போலீஸ் சுத்தி வலிச்சிருவானுங்க. அந்த டைம் லீவ் போட்டாரு அப்படின்னா போலீஸ்காரெல்லாம் யாருப்பா தம்பின்ட்டு ஓடுவானுங்க. அவனை போ சொல்லுங்க. இல்லடா எனக்கு எதுவுமே பிடிக்கலடா, இந்த காரு பிடிக்கல, அங்க போற வேன் பிடிக்கல அப்படின்னா பிக் பேங் போட்டிங்க அப்படின்னா எல்லா காரும் வெடிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து சீட் கோட்ஸ் உங்களால வந்து பிசில போட முடியும். ஆனால் மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா சீட் போடுறதுக்கு பெரிய வசதியே இல்லை. கன்சோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக் இருக்கும், இதே பிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட் இருக்கும். ஆனா மொபைல்ல வந்து அந்த ஆன் ஸ்கிரீனை தவிர்த்து எதுவும் இருக்காதுன்றதுனால உங்களால சீட்டை வந்து சரியா போடவே முடியாது. அதே மாதிரி நீங்க சீட் கோட் போடணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஆப்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். அதுல வந்து கீபோர்ட் தான் ஓப்பன் ஆகும். இந்த பிசி சீட்டை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். சில நேரங்களில் வந்து சீட் கோட் போடுறதே வந்து செம்ம காண்டாயிடுது இந்த மொபைல் வெர்ஷன்ல. இது மட்டும் இல்லாம சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காசு கேட்கறானுங்க. காசு கொடு 10 பைசா போடா. ஏற்கனவே வந்து GTA காசு கொடுத்து வாங்கணும், இதுவரை காசு கொடுத்து வாங்கணுமா? எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது மொபைல் வெர்ஷன்ல. இதனால சீட் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வெர்ஷன் தான் பெஸ்ட். அடுத்தா பார்க்க போறது ஆட்டோ சேவிங். GTA Vice Cityன்றது ஒரு பழைய கேம் தான். அந்த கேமில் வந்து ஆட்டோ சேவிங்லாம் இருக்காது. நீங்கள் வந்து கேமை முடிச்சுட்டு எங்கே நீங்கள் சேவ் பண்ணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். ஒருவேளை நீங்கள் கேம் எதுவுமே சேவ் பண்ணாமல் 2-3 மிஷனை முடிச்சுட்டு ஜாலியாக ஆடிந்தீங்க அப்படின்னா திடீர்னு கரண்ட் போயிட்டாலோ இல்லை அப்படின்னா கேம் கிராஷ் ஆகிட்டாலோ கேம் வந்து சேவிங்ஸாக இருக்காது. நீங்கள் கடைசியாக சேவ் பண்ணி தெரியுமா அது வந்து திரும்பி வரணும். என் வண்டி போயிடுச்சா? ஏவன்றா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு வருஷன்ல இருக்கும். பிசினா கூட பரவாயில்ல, ஒருவேளை நீங்க பேஷன்களை விளையாடுந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து காசு கொடுத்து மெமரி கார்டு வாங்கணும். மெமரி கார்டை தான் சேவ் பண்ணுவானுங்க. ஒருவேளை கரண்ட் போச்சு அப்படின்னா மெமரி கார்டில் சேவ் ஆகிருக்காது, எல்லாமே போச்சு, அவ்வளோதான். எதுவுமே பதிவாயிருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ல இருக்கு. ஆனால் மொபைல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேவிங்ட்டு அவங்களே குத்துறானுங்க. அதாவது நீங்க வந்து ஒரு மிஷனுக்குள்ள போயிட்டு ஒருவேளை நீங்க கேமை க்ளோஸ் பண்ணிட்டாலோ இல்லைன்னா பிடிக்காம கேமை மாத்திட்டாலோ திரும்பி நீங்க வரும்போது நீங்க விட்டீங்களா மிஷன், அதாவது மிஷனுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து முடிக்காம வைக்கல மிஷன், அந்த மிஷன்ல தான் திரும்ப வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது இந்த மொபைல் வெர்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ சேவிங் ஆப்ஷன் கொடுத்தது வந்து உண்மை நல்ல விஷயம் தான் இந்த மொபைல் வெர்ஷன்ல. ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வெர்ஷன் தான் நல்லா இருக்குது. அடுத்த பார்க்க போகிறது கண்ட்ரோல்ஸ். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காது ஓட்டம்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். அதாவது வந்து இந்த A1 அமுக்கிட்டு ஜாலியாக லெஃப்ட் ரைட்டுன்ட்டு ஈஸியாக ஓட்டு போகலாம். சில நேரங்களில் வந்து காரை முட்டாமே கொண்டு போகலாம். ஆனால் மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சீராக டச் பண்ணணும் இல்லையா? ஸோ அது இங்கேருந்து அங்கேருந்து அமுக்கிறதுக்குள்ளேயே காரை வந்து முட்டிக்குது. GTA Vice City மேப்பே சின்னது தான், இங்கேருந்து கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளேயே காரு கண்ணமாயிடுது. ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து காண்டாக தான் இருக்குது இந்த ஆன்ஸ்கிரீன் விளாட்றதுக்கு. ஒருவேளை நீங்கள் ஜாய்ஸ்டிக் போட விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல காண்டத்தினாலும் சில இடங்களில் வந்து நல்லா பக்காவே பண்ணியிருக்காங்க. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் ஓட்டுறது, ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் ஓட்டுறது எல்லாமே கண்ட்ரோல்ஸ் பக்காவாக இருக்குது. உதாரணம் சொன்னால் அப்படின்னா டெமாலிஷன் மேன் அப்படின்ட்டு ஒரு மிஷன் இருக்கும் GTA Vice Cityல. அதான் சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டர் ஓட்டுறது. ஹெலிகாப்டர் போயிட்டு பாம்பு வைக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து பிசி வெர்ஷன்ல கண்ட்ரோல் செம்ம காண்டா இருக்கும். ஆனால் மொபைல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கேன். கண்ட்ரோல்ஸ்லாம் 2 பட்டனா மீடியா டக்கு வந்து டக்குன்னு விசிட்டு வந்துடுற மாதிரி தான் இது வந்து இருக்கு. ஸோ இதே மிஷினை நீங்க பிசியில் ஆடுறதுக்கும் மொபைல் ஆடுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிசியில் கஷ்டப்பட்டு ஆன அந்த மிஷினை மொபைலில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆக்சுவலி சொல்ஜேஸ் நான் வந்து இந்த சீட்ஸ் கோடை பற்றி பேசும்போதும் சரி, அப்புறம் அந்த மிஷினை ஆடி காட்டும் போதும் சரி, ஏகப்பட்ட பேர் கீழே வந்து போட்டிருந்தாங்க மொபைலில் நான் ஒரே வாட்டி முடிச்சிட்டேன் ப்ரோ, மொபைலில் ஃபஸ்ட் டைம்ல முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ தெரில, அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இவனை கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் ஈஸியாக முடிக்க முடியுது அப்படின்னு. தெரியுது உங்க ஊழலுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த GTA டெஃபினேஷன் வந்துச்சு இல்லையா, அதுலேயுமே வந்து கண்ட்ரோலர்ஸ் பக்காவாக தான் இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமே முடிக்க முடியுது அந்த மிஷன்ஸை. ஆனால் ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ஸ்ன்றது ரொம்ப காண்டான வேலை.
இது மட்டும் இல்லாமல் பாம்ஸ் அவே அப்படின்ட்டு ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் ஓட்டணும். அதுவுமே வந்து கண்ட்ரோலர் காண்டாக இருக்கும். பிசியில் ஏன் டெஃபினேஷனில் காண்டாக இருக்கும். ஆனால் மொபைலில் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் போய் பாம் வச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம். ஸோ வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட இது நல்லா இருக்குது. அடுத்தா பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைஸ். GTA OSல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில சேஃப் ஹவுஸை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிபூ கிளப்பு, அப்புறம் வந்து அந்த போட் யார்டுன்ட்டு பல ப்ராப்பர்ட்டிகளை வந்து வாங்கி போட்டிக்க முடியும். டாமி வச்சுட்டு மிகப்பெரிய தாதா, அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி நிறைய பணம் வரதுனால ஏகப்பட்ட சொத்து வந்து வாங்கி போட்டிருப்பான் YCTயில். அந்த மாதிரி நீங்கள் வந்து பல சொத்துக்களை வந்து கேமில் வாங்க முடியும். PC OSல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மொபைல் OSல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது. ரொம்பவே சீப்பாக தான் மொபைல் வெர்ஷன்லாம் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பில்டிங்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா PC வெர்ஷனில் $30,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $15,000 மட்டும்தான். அதாவது பாதி கம்மி பண்ணியிருக்காங்க மொபைல் வெர்ஷனில். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்கிற. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. மேலும் சில இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏம் அசிஸ்டன்ட் தான். ஆக்சுவலி ஏம் அசிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக சுட முடியல அப்படின்னா அதுவே வந்து குறிப்பாத்து நீங்கள் தான் சுட்டிங்க அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிரும். அதை வந்து லைட்டாக மிஸ் ஆனால் கூட கரெக்டாக வந்து குறி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிரும். இதுதான் வந்து ஏம் அசிஸ்டன்ட். ஆக்சுவலி GTA Vice Cityயோட ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து அது PC வெர்ஷனில் வந்து ஏம் அசிஸ்டன்ட்னு பெருசாக கொடுத்துருக்கே மாட்டாங்க. உங்கள்கிட்ட மவுஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்களே குறிப்பாக சுட்டு காலி பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கன்சோல் வெர்ஷன்லேயே பெருசாக ஏம் அசிஸ்டன்ட்டுன்னு அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த மொபைல் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஸ்க்ரீனும் சின்னது. அதில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வரல விட்டு ஆடணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால ஏம் அசிஸ்டண்ட்டை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது திரும்பா சுட்டாலும் எவனை சுட்டமோ காலி ஆயிடுறான். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர கேம்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் GTA Vice Cityன்றது பழைய கேம் அப்படின்றதுனால அந்த கேமில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ மொபைல் ஆடும்போது இந்த கேம் அசிஸ்டன்ட் இருக்கிறது உண்மையாக நல்ல விஷயந்தான். ஆனாலும் ஒரு PC கேமெல்லாம் யோசிக்கும் போது இது மட்டும் இல்லாமல் கேம்குள்ளே வந்து ஐகான்ஸையும் மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் மொபைல் வெர்ஷனுக்கும் வந்து ஐகான்ஸ் தனியாக மாறி போயிருக்கு. உதாரணத்துக்கு வந்து கை, கத்தி, அப்புறம் வந்து துப்பாக்கி, அப்புறம் ராக்கெட் லான்ச்சர், அப்புறம் ஸ்னைப்பர் எல்லாமே மொபைல் வெர்ஷனுக்கும் PC வெர்ஷனுக்கும் வந்து ஐகான்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட மெயின் மெனுவே வந்து மொத்தமாக மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் வெர்ஷனுமே டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கேண்டி சாக்ஸோட ஃபோட்டோவை போட்டு பொண்ணை பார்க்காத கீழே வந்து கேம் ரிசீவ் பண்ண போறியா இல்லை புது கேம் ஆட போறியா இல்லை செட்டிங்ஸா அப்படின்ட்டுலாம் போட்டுருக்காங்க. இது பார்க்கறதுனால தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேப்பையும் மாற்றிருக்காங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மேப்பை பார்க்க முடியும். ஆனால் இதில் மேப் பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே மேலேயே வந்து டிரான்ஸ்போர்ட்டாக வந்துருக்குது. அது எங்கிட்ட ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து ட்ரூ மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்க நல்லாவும் இருக்குது. இருந்தாலும் அந்த பழைய மேப்பை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பழைய மேப்பை நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த மொபைலில் வந்து வித்தியாசமாக தான் இருக்கு. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? இது மட்டும் இல்லாமல் GTA Vice Cityல வந்து இந்த மினி மேப் வந்து கீழே தான் இருக்கும். அதை எடுத்து மேலே வச்சிட்டாங்க. எனக்கு கீழே கண்ட்ரோலர்ஸ் வருது இல்லையா, அதனால் வந்து எடுத்து மேலே வச்சிட்டாங்க. இது வந்து பெருசாக வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஸோ இது ஒரு சின்ன மாற்றம். கடைசியாக பார்க்க போகிறது ப்ரைஸிங், அதாவது விலை. சின்ன வயசில் நம்மள பல பேர் வந்து இந்த GTA Vice Cityயை ஒரிஜினலாக காசு கொடுத்து வாங்காமல் நிறைய பேர் வந்து இந்த திருட்டு காப்பியே வாங்கி ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை நம்ம இப்போ காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மொபைலா பிசியா அப்படின்னு பார்க்கும்போது PC வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு கேம் ஸ்டோர்லையுமே ஒரிஜினல் வெர்ஷன் அவைலபிளே இல்லை. இப்போ இருக்கிற எல்லா ஸ்டோர்லையுமே வந்து டெஃபினட் எடிஷன் தான் வச்சிருக்கானுங்க. ஒரிஜினல் வெர்ஷனை வந்து தூக்கிட்டாங்க. என்ன பண்ணால் எந்த ரெவல்யூஷன் வந்தாலும் அதில் வந்து ஏகப்பட்ட குறை இருக்குது, ஏகப்பட்ட பக் இருக்குது. ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா இருக்குன்றவங்க தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துமே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. என்ன பண்ணால் ஸ்டீம்லேயும் கிடையாது, இந்த எப்பிக்லேயும் கிடையாது, அப்புறம் வந்து ராக்ஸாரோட லான்ச்சர்லேயே கிடையாது. ஸோ ஒரே வழி டெஃபினேஷன் தான் வாங்கி ஆகணும். சரி ப்ரோ, டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கும், அதை வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீமில் GTA Vice City வந்து 3299 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது 3300 சரி ஓகே, ஸ்டீமில் வேணாம், நம்ம வந்து ராக்ஸா லான்ச்சரில் வாங்கலாம் அப்படின்னு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா 4994 ரூபா .99 அப்படின்னு போட்டிருக்காங்க.
ரவுண்டாக சொன்னா அப்படின்னா 5000 ரூபாய். ஸோ ஜிடிஏ வைஸ் சிட்டி வந்து இங்கே ரெண்டுமே வந்து ஹை ப்ரைஸ் தான். சரி ஓகே ப்ரோ, பிசி வெர்ஷன் வேணாம் மொபைல் வெர்ஷனில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டி வந்து 449 ரூபாய், அதாவது வந்து 450 ரூபாய். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப மலிவான ரேட்டில் ஒரிஜினல் எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டில் ரேட் எவ்வளோ அப்படின்னா வெறும் 121 ரூபா தான். நானே ஒரிஜினல் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி வெர்ஷனை விட மொபைலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெறும் நான் 120 ரூபா தான். ஸோ வந்து பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு யாராவது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்படி காசு கொடுத்து வாங்கி வாடுங்க. இதை பார்த்துட்டு ப்ரோ இது ப்ரொமோஷன் வீடியோவோ நினைக்காதீங்க, இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, சும்மா சொல்லணும்னு சொன்னேன் அவ்வளோதான். கொஞ்சமாவது காசு கொடுத்து கேம் ஆடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம மொபைல் வெர்ஷனுக்கும் பிசி வெர்ஷன் வித்தியாசம் பார்த்துருப்போம் இல்லையா? இதில் வந்து என்ன பத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசி வெர்ஷன் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இந்த கீபோர்ட் மவுஸ் ஆடுற சுகமே வந்து வேற மாதிரியான சுகம். இன்னொரு காலத்தில் என்ன பண்ணா அப்படின்னா மொபைலில் வந்து கீபோர்ட் ஜாஸ்திக்கும் போட்ட ஒர்க் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் வந்து ஆட முடியவில்லை, பக் அடிக்குது. வெறும் ஜாஸ்தியில் பண்ணால் தான் கேம் ஆட முடியும். ஸோ நீங்கள் மொபைலை நீங்களே பார்த்துங்க. என்ன இருந்தாலும் இந்த 2 வெர்ஷனில் எந்த வெர்ஷன் நல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த விஷயத்தை உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே வச்சு டீல் பண்ணிங்க. சோகா சோல்ஜர்ஸ், யாருக்கெல்லாம் ஜிடிஏ வைஸ் சிட்டி பிடிக்குமோ, யாரெல்லாம் வந்து ஜிடிஏவோட ஃபேன்ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜிடிஏ பற்றின கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து கேமிங் பற்றின கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகப்பட்ட கேமிங் கண்டென்ட் வந்து குவிஞ்சி கிடைக்கிறது. நீங்க புதுசாக வந்தீங்க அப்படின்னா நல்லா போய் பாருங்க, நல்லா இருக்கும், நம்பிக்கை நல்லா இருக்குங்க. நம்பிக்கைலாம் இல்ல. சரி ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். போட்ரேட் பாய்.